சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் கட்டி முடித்து ஓராண்டாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. பேருந்து நிலையத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இங்குள்ள விநாயகர் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். தினமும் ஏராளமான பக்தர்களும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் இங்கு வருகை தருகின்றனர். வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் இந்த பிள்ளையார்பட்டியில் பயணிகள் வசதிக்காக 1 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டிற்கு முன்னர் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை திறக்கப்படாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் அவதிக்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் உள்ளூர் பொதுமக்கள். இவ்வளோ ஹைடெக்கா கட்டி இது எந்த பயன்பாடும் இல்லாம மக்களுக்கு பயன்பாடு இல்லாம இருக்கு. இந்த ஊர்ல பிள்ளையார்பட்டியில நிறைய சுற்றுலாத்தலம் மாதிரி, அதாவது ஆந்திராவுக்கு திருப்பதி மாதிரி செட்டிநாடுக்கு இந்த பிள்ளையார்பட்டி. பயணிகளுக்காக இருக்கை வசதிகள், மின் வசதி, குடிநீர் வசதி என நவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் ஓராண்டிற்கும் மேலாக திறக்கப்படாததால் கால்நடைகள் தங்கும் இடமாகவும் மது அருந்துதல் போன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறும் கூடாரமாகவும் மாறிவிட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் பிள்ளையார்பட்டி மக்கள். ஏராளமான மின்விசிறிகளும் இருக்கைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது. இங்கு செல்லும் சமூக விரோதிகள் மது அருந்துவதற்கும் ஏனைய தீய பழக்கவழங்களுக்கும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வளவு பணம் மக்களின் வரிப்பணத்தை செலவழித்து இன்னும் இந்த அதிகாரிகள் இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்படாமல் உள்ளனர். காரணம் ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. பேருந்து நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அத்தனை உபகரணங்களும் வீணாகி வருவதாகவும் இதனால் அரசு பணம் வீணடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பிள்ளையார்பட்டி மக்கள் இதனை தடுக்க உடனடியாக பேருந்து நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழியிடம் கேட்டபோது பிள்ளையார்பட்டி பேருந்து நிலையத்தை திறக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி. Thank you.